ஹாய் ஆல். டுடே இந்த vlogல வந்து மந்த்ரி ஸ்கொயர் மால் போயிருந்தோம். அதோட வீடியோ தான் இங்கே பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து ரொம்ப பக்கம் வந்து கேஆர்புரம் மெட்ரோ. அந்த கேஆர்புரம் மெட்ரோலேருந்து நம்ம வந்து மந்த்ரி ஸ்கொயர் சாம்பிச் ரோடுன்னு டிக்கெட் எடுத்தோன்னா நம்ம வந்து இங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ எங்களுக்கு நியர்பை வந்து கேஆர்புரம் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த மாலோட ஒரே ஒரு பியூட்டி என்னென்னா, நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி நம்ம ரோடு வழியாக தான் மால்குள்ளே போகணும்னு இல்லை. இங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளேருந்தே ஒரு பாத் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் இந்த பாத் வழியாக ஏறும்போது அந்த பக்கத்தில் ஒரு ட்ரெயின் நிற்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம இது வழியாகவே நம்ம போய் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஆஃப் மந்த்ரி ஸ்கொயர் மாலை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ரிட்டன் வரும்போது எங்கள் ரூட்டுக்கு வந்து நாங்கள் டேரெக்டாக போய் ஏறுற மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் நாகசந்திராலேருந்து வரீங்கன்னா வரும்போது டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்துடலாம். போகும்போது படி ஏறி இறங்கி நீங்கள் ஆப்போசிட் சைடுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோக்கன் போட்டுட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு வழி கொடுத்துருக்காங்க. நாம் அந்த காயினை வந்து ஹோலில் போட்டோன்னே டோர் ஓப்பன் ஆகிடும். சில பேர் மெட்ரோ கார்டில் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த QR கோடை காமிச்சாங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். நாங்கள் வந்து டோக்கன் போட்டோன்னே பார்த்தீங்களா அது ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம் மந்த்ரி ஸ்கொயர் சைடில். இப்போ பாருங்கள், மந்த்ரி ஸ்கொயரோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து டைரெக்டாக நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். அப்போது தான் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சதுனால மாலில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே டெக்கரேஷன்ஸ் இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மால் பொறுத்த அளவுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு ஷாப், கிட்ஸ் டாய் ஷாப், ஷூஸ் ஷாப், அப்புறம் வந்து ஃபுட் கோர்ட், தியேட்டர்ஸ், ஹேண்ட்பேக் ஷாப், இந்த மாதிரி நிறைய இருக்கும். மால் ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷன்டாக தான் இருக்கும். மால் போகாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபுட் கோர்ட் வந்து கடைசி ஃப்ளோரில் இருந்தது. இது ரிலையன்ஸ் டிஜிட்டல். இது வந்து குழந்தைங்களுக்காக டாய் ட்ரெயின்லாம் வச்சுருந்தாங்க. லாவி ஹேண்ட்பேக்ஸ். மேலே தான் என்ன இருக்குன்னா ஐமேக்ஸ் தியேட்டர் இருக்குது. இதை தவிர டைம் ஜோன், அமீபா, அந்த மாதிரி ப்ளே ஏரியாஸ், கிட்ஸோட ப்ளே ஏரியா இருக்குது. அந்த மாதிரி ஃபுட் கோர்ட் பக்கத்தில் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் ப்ளே ஏரியாவும் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் மாலோட வியூ. பார்த்திங்களா, கடைசி ஃப்ளோரில் தான் அந்த டைம் ஜோன், அமீபா, ஸோ அதெல்லாம் இருக்குது. இது வந்து பேண்டலூன்ஸ் 2 ஃப்ளோரில் இருக்குது. இது வந்து ஹோம் சென்டர், ஹோம் டெக்கரேஷன்ஸ், ஹோம் இன்டீரியர் அதெல்லாம் இங்கே கிடைக்கும். எனக்கு இந்த டெக்கரேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்ச பிறகு நாங்கள் போனதுனால இன்னும் டெக்கரேஷன்ஸ் எடுக்காமல் இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஃபுட் கோர்ட். இங்கே வந்து வெஜ்ஜும் கிடைக்கும், நான்வெஜ்ஜும் கிடைக்கும். வெஜிடேரியனுக்கும் தனி கடை இருக்குது, நான்வெஜ்ஜுக்கும் தனி கடை இருக்குது, மிக்ஸாகவும் இருக்குது. நமக்கு தேவையான ஃபுட்டை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு எங்கேனாலும் போய் உட்காந்துக்கலாம். இது வந்து ஐநாக்ஸ் தியேட்டர். இங்கே வந்து தியேட்டர் வந்து கடைசி ஃப்ளோரில் இருந்தது. ஃபுட் கோர்ட்டும் அதே ஃப்ளோரில் தான் இருந்தது. இது வந்து கிட்ஸோட ப்ளே ஏரியா. இதுக்கு என்ட்ரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா 500ன்னு நினைக்கிறேன். அந்த ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பலூன், அதுக்கு வந்து 200. அதுக்கப்புறம் வெளியில் உள்ளதெல்லாம் விளையாடுறதுக்கு 300. டோட்டலாக 500ன்னு சொன்னாங்க. குழந்தைங்க விளையாடுறத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதுதாங்க மாலோட ஃப்ரண்ட் வியூ. அப்போ இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதுனால ஐ லவ் இந்தியாங்கிறது போட்டிருந்தாங்க. இது எல்லாமும் பிராண்டட் ஷாப்ஸ் தான். ஜென்ஸுக்குரிய பேண்ட்டு, ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸ்லாம் இங்கே கிடைக்கும்.
அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோம் இன்டீரியர் ஷாப் போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ரெக்லைனர் இருந்துச்சு. அதை நாங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம். பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே வந்து நான் அந்த கால் வைக்கிற இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மேலே வந்துருச்சு. அப்புறம் அதில் இன்னொரு பட்டன் கொடுத்துருந்தாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே வந்து திரும்பவும் சோஃபாவோட சேர் பொசிஷன்ஸ் வந்து நார்மல் ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஹோம் இன்டீரியர் ஷாப்புங்கிறதுனால நிறைய மாடலர் கிச்சன் ஐடியாஸும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அதையும் போய் பார்த்துட்டு இருந்தோம். எப்படி வந்து கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல், அப்புறம் மாமா எர்த், வுட்லேண்ட், ஜான் பிளேயர்ஸ் அண்ட் பீபா, இது எல்லாமும் பிராண்டட் ஷாப்ஸ் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.